Hey guys, welcome to my channel. இன்னைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனல்ல வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போறோம். நம்ம சேனலுக்காக புதுசா வந்து ஒரு கேமிங் PC பில்ட் பண்ணிருக்கோம். பில்ட் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இதோட யூசஸ், இத பில்ட் பண்றதோட என்டையர் காஸ்ட் என்ன அதெல்லாம் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல கன்சிஸ்டன்ட்டா வீடியோஸ் வரது இல்ல. பட் இனிமேவாவது கன்சிஸ்டன்ட்டா போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த PC செட்டப்லாம். சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப நாளா வந்து ஒரு கேமிங் PC வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரீமா இருந்துச்சு. பட் ஸ்டில் எல்லாமே வந்து RGB எனேபிள்டா வாங்கணும். அந்த RGB எஃபெக்ட் தான் வந்து கேமிங் PCலே ஒரு எல்லாருக்குமே வந்து ஆசையா இருக்கும். ஸோ அந்த எஃபெக்டோட வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி சேவ் பண்ணி இந்த பிசியை வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பிசி வந்து பார்க்கறதுக்கு இப்போ இவ்வளோ அமைதியாக இருக்குது. பட் ஆனால் கடைசியாக இதோட லைட் எஃபெக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் இதுக்கு ஏன் வந்து இவ்வளோ பில்டப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிசியோட என்டையர் பில்டு காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லி மவுஸ் கீபோர்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1.5 lakhs கிட்ட வந்துருச்சு. 1.5 lakhs அப்படிங்கிறது ஹையர் ப்ரைஸ் பாயிண்ட் தான். பட் ஸ்டில் இதோட ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது அந்த காஸ்ட்டோட ஒர்த் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம இந்த பிசியோட பார்ட்ஸ் ஒன்றுனா வந்து என்னென்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிசியோட பிரெயின் நம்ம வந்து மதர் போர்டு நாங்கள் போட்டிருக்கிறது வந்து மேக் B560 மோட்டார் வைஃபை மதர் போர்டு வந்து போட்டிருக்கோம். இது வந்து மிட் ரேஞ்ச் கேமிங் பிசிக்கு ஒரு வர்த்தான மதர் போர்ட். பட் ஸ்டில் நாங்கள் வந்து டோமஹாக் மதர் போர்ட் தான் வந்து போடலான்னு இருந்தோம். அது இதை விட இன்னும் கொஞ்சம் ஹையர் ப்ரைஸ் வேல்யூ. பட் ஸ்டில் நாங்கள் வாங்கினப்போ அப்போ அது ஸ்டாக்ல இல்லை கரண்ட்லி. அதனால வந்து நாங்கள் மோட்டார் வைஃபை மதர் போர்ட் போட்டிருக்கோம். பட் இதுவுமே வந்து கேமிங் பிசிக்கு ஒரு நல்ல மதர் போர்ட் தான். பட் இதை விட இன்னும் கொஞ்சம் ஹையர் ப்ரைஸில் போனீங்க அப்படின்னு இதில் வந்து RGB ஹெடர் இருக்குது. பட் RGB லைட் வந்து கிடையாது. பட் இதை விட இன்னொரு 2000 or 4000 கூட கொடுத்தீங்க அப்படின்னா மதர் போர்ட்லேயே RGB லைட் எஃபெக்டோட வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸர் நாங்கள் வந்து 10th ஜென்ரேஷன் Core i5 இன்டெல் ப்ராசஸர் வந்து போட்டிருக்கோம். Ryzen 7 தான் சூஸ் பண்ணது. பட் நாங்கள் ஆல்ரெடி சூஸ் பண்ண பட்ஜெட்டை விட பயங்கரமாக எக்ஸீட் ஆயிடுச்சு. அதனால ஏதாவது ஒரு இடத்துல காஸ்ட் கட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணப்போ இதுக்கும் Ryzen 7க்கும் ஒரு 5% தான் வந்து பெர்ஃபார்மன்ஸில் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால வந்து நாங்கள் இன்டெல் i5 வந்து ப்ராசஸர் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பவர் சப்ளை ஆன்டெக்கோட CSK 550 வாட் பவர் சப்ளை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நல்ல ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் இருந்தது. அதனால வந்து இந்த பவர் சப்ளை சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ரேம் இது வந்து XPG Spectrix D60G ரேம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதோட RGB எஃபெக்ட் வந்து இந்த பிக்சரில் எப்படி இருக்கும் இந்த பிக்சரில் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரியே தான் வந்து உங்களுக்கு லைட் எஃபெக்ட்டும் இருக்கும். இன்னுமே வந்து நேரில் பார்க்கும்போது இதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நான் ஃபைனலாக காட்டுறேன். SSD கார்டும் வந்து அதே ஸ்பெக்ட்ரிக் சீரீஸோட தான். இதோட லைட் எஃபெக்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். கேமிங் பிசியில் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து ஏர் ஃப்ளோ. நம்ம சிபியூக்கு ஏர் ஃப்ளோ வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா கேமிங் பிசிஸ் வந்து ஜென்ரலி ரொம்ப ஓவர் ஹீட் ஆகும். அதனால வந்து நாங்கள் கேபினட்டோட டாப்பில் வந்து லிக்விட் கூலர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். வந்து RGB ஆன்டெக்கோட RGB ஃபேனு இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 அப்படி தான் வரும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த லிக்விட் கூலரோட ப்ரைஸ் வந்து 8000 to 10,000 வரும். நாங்கள் லிக்விட் கூலரும் போட்டு இதையும் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் உங்களுக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேனையே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லிக்விட் கூலருக்கு பதிலாக நாங்கள் வந்து பண்ணும் போதே எஃபெக்டிவாக பண்ணிடணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் லிக்விட் கூலர் போட்டிருக்கோம். இது வந்து ரிவர்ஸ் ஃபேனு. இது வந்து நம்ம கேபினட்டோட பாட்டமில் வந்து வரும். நாங்கள் இன்னும் இதை ஃபிக்ஸ் பண்ணலை. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து இப்படி தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து RGB லைட் ஃபேன் பிளேட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து RGB எனேபிள்டு. இது வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்டேட்டை நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கீபோர்ட் மவுஸ் எல்லாமே வந்து கேமிங் கீபோர்ட் அண்ட் மவுஸாகவே வாங்கணும். அதுவும் வந்து RGBயோட எஃபெக்டோட வேணும் அப்படின்னு தான் பார்த்தோம். பட் ஸ்டில் காஸ்ட் வந்து கட் பண்ணும் போது இதிலெல்லாம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து காஸ்மிக் பைட்டில் ஃபயர்ஃப்ளை கீபோர்டு வந்து வாங்கியிருக்கோம். மெக்கானிக்கல் கீபோர்ட் தான். இதுவுமே நல்ல கீபோர்ட் தான். ஒரு மிட் ரேஞ்ச் கேமிங் பிசி பில்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த கீபோர்டு வந்து ஓகே. இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயும் வந்து நம்ம RGB லைட்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் காட்டுறேன். ஜெப்ரானிக்ஸோட Z4Bose மவுஸ் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து ரேசர் பிராண்ட். நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தெரியும். கிட்டத்தட்ட அந்த ரேசர் பிராண்டை வந்து டூப்ளிகேட் பண்ண மாதிரி டிசைன் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ வந்து ஜெப்ரானிக்ஸ் மவுஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து மவுஸ் பேட். நீங்கள் அமேசானில் கூட இது வந்து பார்த்துருப்பீங்க. RGB எனேபிள்டு மவுஸ் பேடு. இதோட எஃபெக்ட் வந்து நம்ம பிசி ஆன் பண்ணும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோ ஆஃப் த ஷோ யாருன்னு பார்க்க போகிறோம். ஒரு கேமிங் பிசி பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி அதில் 50% ஆஃப் த காஸ்ட் வந்து உங்களுக்கு கிராஃபிக் கார்டுக்கு தான் போகும். நீங்கள் இந்த பட்ஜெட்டில் பண்ணாலும் சரி இல்லை இன்னும் மினிமம் பட்ஜெட்டில் பண்ணால் கூட மேக்ஸிமம் காஸ்ட் ஆஃப் த பட்ஜெட் வந்து கிராஃபிக் கார்டுக்கு தான் போகும். ஏன்னா கிராஃபிக் கார்டு இல்லாமல் கேமிங் பிசி வந்து ஒன்றுமே கிடையாது. அப்படி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க கிராஃபிக் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா Galaxy GeForce RTX 2060. இது வந்து ஒரு குட் பர்ஃபார்மிங் கிராஃபிக் கார்டு.
பட் இன்னும் இதை விட அட்வான்ஸ்டான கிராஃபிக் கார்ட்ஸும் இருக்குது. பட் எங்களுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால நாங்கள் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை வச்சு நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா கேம்ஸுமே விளையாடலாம். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் வேணும் இல்லை என்ன கேம்ஸ் நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்ட்ரீம் பண்ணி வீடியோஸ் சேனலில் போடலாம். இதை வந்து ஆர்ஜிபி எஃபெக்ட் வந்து கிடையாது. இதில் ஆர்ஜிபி எஃபெக்ட் இருந்தாலும் அது வேஸ்ட் தான். ஏன்னா வந்து நம்மளால் விஷுவலாக வந்து ஃபிசிக்கலாக பார்க்க முடியாது. பட் பர்ஃபார்மன்ஸ் தான், கிராஃபிக் கார்டை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். அந்த வைஸ் பார்க்கும்போது ஸோ தாராளமாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜெப்ரானிக்ஸில் வாரியர்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் வாங்கினோம். இது வந்து அமேசானில் தான் வாங்கினோம். ஒரு ஸ்பீக்கர் வேணும் அப்படிங்கிறதுனால டெம்பரவரியாக வாங்கினது. ஃபர்தராக வந்து இன்னும் எஃபெக்டிவான ஸ்பீக்கர் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா CPU கேபினெட்டு. இது வந்து ஆன்டெக்ஸோட டிஃப்ளெக்ஸ் 600 கேபினெட்டு. இது வந்து நான் சொன்ன இல்லையா ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அந்த அக்ரலிக் கிளாஸிங் இருக்குது. இப்போ தெரியல, பட் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இதில் ஃப்ரண்ட்லேயே வந்து 3 ஃபேன் வந்து வந்துடும். எல்லாமே மெயின் ரீசன் வந்து ஏர் ஃப்ளோக்காக தான். அதுவுமே RGB எஃபெக்டோட தான் இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மானிட்டர், கிகாபைட்டோட 27 இன்ச் மானிட்டர். ஸோ நம்ம பிசியோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் பார்த்து முடிச்சாச்சு. எல்லா பார்ட்ஸும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம தூங்கிக்கிட்டு இருக்க பிசியை எழுப்பி இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ரெடியா? பீஜமுடு டான் 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 டான். வந்து நம்ம பிசியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டோம். நம்ம ஆர்ஜிபி அழகெல்லாம் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்து இருக்கும். 1.5 லட்சம் போட்டு இப்போ வந்து இந்த பிசியை வாங்கி இதில் கேமிங்கும் எடிட்டிங்கும் பண்ணியே ஆகணுமா, சாதா லேப்டாப்பில் பண்ணால் பத்தாதா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின் வந்திருக்கும். பட் அதையும் மீறி ஒரு கேமிங் பிசி வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட ட்ரீமாக இருக்கும். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கிரிப்டோ கரன்சி இதுதான் வந்து இதை நோக்கி தான் வந்து நம்மளோட ஃபியூச்சர் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஜிபியூஸ் வச்சு நம்மளால வந்து ஒரு டீசென்ட் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். கிரிப்டோ கரன்சி மைனிங் வச்சு நம்ம பண்ண முடியும். இப்போ பின்னாடி ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆல்ரெடி மைனிங் வந்து ஓடிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4 டேஸ் தான் ஆகுது மைனிங் ஸ்டார்ட் பண்ணி. இது வரைக்கும் இந்த ஜிபியூ வந்து 850 rupees வந்து எனக்கு ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 9.7 உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியல, நான் ரெக்கார்டிங் டிஸ்பிளே பண்ணுறேன். 9.7 யூரோஸ் வந்து ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. அதாவது நம்ம இந்தியன் கரன்சிக்கு 850 rupees. ஸோ இந்த ரேட்லேயே ஓடினாலே மினிமம் இந்த ஜிபியூவால் நம்மளால் மந்த்லி 8,000லேருந்து 15,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணி கொடுக்க முடியும். இன்னும் பவர்ஃபுல்லான ஜிபியூஸ்லாம் போக போக வந்து இன்னுமே நிறையா கூட ஏர்ன் பண்ணலாம். இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணி 1.5 lakhs கொடுத்து ஒரு கேமிங் பிசி பில்ட் பண்ணுறோன்னா அதுலேருந்து நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு எந்த ஒர்க்குமே கிடையாது. இது ரன் ஆகணும், அவ்வளவுதான். வேற எந்த ஒர்க்குமே பண்ணாம நமக்கு இந்த ஜிபியூ வந்து நமக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்குதுன்னா நல்ல விஷயம் தானே. இதை பத்தி நான் ரொம்ப டீடைலா இதுல சொல்ல விரும்பல. பட் இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்குன்னு டெடிகேட்டடா நான் ஒரு வீடியோ போடுறேன். அவ்வளவுதான். நம்ம வந்து இன்னைக்கு பிசி பத்தி எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்தாச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த புது பிசியில் வந்து கேம்ஸ் விளையாடி ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த கேம்ஸ் விளையாடி ஸ்ட்ரீம் பண்றோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸும் வரும், கேமிங் வீடியோஸும் வரும். இல்லை நீங்கள் உங்களுக்கு சேனலில் என்ன வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த மாதிரி வீடியோஸும் வந்து போடலாம். இப்போ இந்த என்டையர் பிசி ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து மானிட்டர் முதற்கொண்டு எல்லாமே மேக்ஸிமம் வந்து நாங்கள் வாங்கின இடம் பார்த்திங்கன்னா ரிக்வேதா. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் பெஸ்ட்டுன்னு கேட்டால் நான் அவங்கள தான் சொல்வேன். ஓனர் வந்து அவரே பர்சனலாக ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணதுலேருந்து ஃபைனலாக பில்டு பண்ணி காரில் எடுத்து கொடுக்குற வரைக்கும் வந்து அவரே பர்சனலாக நின்று பண்ணி கொடுத்தாரு. நீங்கள் வந்து ஒரு ஜீரோ நாலேஜோட இப்போ இதை பற்றி எனக்கு எதுவுமே நாலேஜே இல்லை, எனக்கு ஒரு சூப்பரான கேமிங் பிசி வேணும், எனக்கு இவ்வளோலாம் பட்ஜெட் கிடையாது, என்னோட பட்ஜெட் இவ்வளோ தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கொடுக்குற பட்ஜெட்டில் எவ்வளோ எஃபெக்டிவாக வந்து பார்த்து சஜஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணி கொடுப்பாங்க. சும்மா ஏனோ தானோன்னு எதேதோ பார்ட்ஸ்லாம் போட்டு அசம்பிள் பண்ணி கச்சாமுச்சான்லாம் கிடையாது. எது கூட கம்பேட்டபிளாக இருக்கும் அது கொண்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட இன்ஸ்டா ஹேண்டில், அவங்களோட ஷாப்போட அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நம்ம போட்டிருக்க பார்ட்ஸோட லிங்க்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.